ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்தப்போ லாசருவின் குடும்பம் அவருக்கு நெருக்கமா இருக்கு. லாசரு, மார்த்தாள், மரியாள் இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகள். இவங்க பெத்தானியான்ற கிராமத்துல வசிச்சிரு. லாசரு ஒரு நாள்ல வியாதியா இருக்கா. ஆண்டவர் வெளியூருக்கு போயிருக்காரு. அவருக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. 2 நாள் தாமதமா வராரு. அதுக்குள்ள லாசருவும் மறிச்சிடுறான். அவனை அடக்கமும் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் வருகிறார்ன்ற செய்தியை கேட்ட உடனே மார்த்தாள் அவரை சந்திக்கும்படியாக ஓடி போறா. இப்போ ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றா, ஆண்டவரே, நீங்க பெத்தானியால இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஆண்டவர், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவ, எல்லாரும் உயிர் தெழுற கடைசி நாள்ல என் சகோதரனும் உயிரோடு எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றா. சொல்லி அனுப்பியும் அவர் வரலன்ற ஒரு வருத்தத்தோட இந்த வார்த்தையை சொல்றா. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறிச்சிட்டாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறிக்காமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் மார்த்தாள், மரியாள், கூடியிருந்த யூத ஜனங்கள் எல்லாரும் லாசரு வைக்கப்பட்ட கல்லறையின் இடத்துக்கு போறாங்க. ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள், 4 நாள் ஆயிடுச்சே நாருமே அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனாலும் ஆண்டவர் லாசரு அதுக்கு பிறகு உயிரோடு எழுப்புறாரு. அது வரைக்கும் விசுவாசிக்காத யூத ஜனங்கள்லாம் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய கரத்தினால இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் எதனால நடந்ததுன்னா அதுக்கு காரணம் யோவான் எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, பிதா எப்படி தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கிறாரோ அதே போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கும்படிக்கு அவருக்கு அருள் செய்திருக்கிறார்னு சொல்லி சொல்றார். 10ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, என் ஜீவனை வைக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் என்னுடைய பிதாவினிடத்துல பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாக யோவான் எழுதுறார். ஜீவன்னா உயிரை பத்தி தான் ஆண்டவர் சொல்றார். என் உயிரையே சரீரத்திலிருந்து எடுத்து வெளியில வச்சுட்டு திரும்பி அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மனிதனுடைய படைப்பை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த வானம், பூமி, உலகங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வாயின் வார்த்தையால உண்டாக்குகிறார். ஆனா மனிதனை உண்டாக்கும் பொழுது மண்ணினாலே மனிதனை உருவாக்கிட்டு தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதுறாரு. அப்போ அவன் உயிருள்ளவனா மாறி ஜீவாத்மாவானான்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம்
ஆண்டவர் மண்ணினால மனிதனை உண்டாக்கி சுவாசத்தை ஊதி உயிர் தந்த மாதிரி இல்லை. பிறக்கும் பொழுதே அது உயிர் உள்ளதாக ஜீவனுள்ளதா பிறக்குது. ஒரு ஜீவனுள்ள சந்ததியை உருவாக்க திறனுள்ளவனாக ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்கிறார். ஓ, கடவுளை போலவே மனிதனும் ஒரு ஜீவனை உருவாக்குறான். அதனால சிருஷ்டிகரும் சிருஷ்டியும் ஒன்னான்னு பார்த்தோம்னா இல்லை. கடவுள்ன்றதை கடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்ம போல இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்துவ நாமும் இன்னைக்கு ஒன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இல்லை. நம்ம பிறந்தது நம்ம ஆதாமினுடைய சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம். பாவத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க இனிமேலும் இந்த உலகம் முடிய போற வரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிக்க போறாங்களோ அவங்க யாரும் தானா உயிரோடு எழும்ப போறதில்லை. இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசிச்சதுனால அவங்க மரணத்துக்கு பிறகு உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. ஆண்டவரை விசுவாசிக்காத ஒருத்தரும் உயிரோடு எழுந்திருக்க போறதில்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியினால பிறக்கிறார். உயிர் தெழுந்த போது தாமாகவே அவர் உயிரோடு எழுந்தார். அதனாலதான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான் தரிசித்ததாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுறார். ஆண்டவரை பார்த்த உடனே அவர் செத்தவனை போல கீழே விடுறார். அப்போ ஆண்டவர் நானே ஆதியும் அந்தமும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இப்போ ஆதியும் அந்தம்னா நான் தான் துவக்கம், நான் தான் முடிவு, அழிவில்லாதவரா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்போ அவர் மரித்தார்னா இந்த மனித சரீரத்துல அவர் பூமியில அவதரித்த பொழுது அவர் மரித்தார். ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்த பிறகு திரும்பவும் அழியாமையை சுதந்திரித்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் கூட இன்றைக்கு அதே போல அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வோம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல எழுதுறார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைய போறதில்ல, கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்போ இது வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள யாரெல்லாம் மறிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அழிவில்லாதவர்களாக உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம ஆண்டவரை சந்திப்போம். அப்போ நம்ம அழியாமையை தரித்து கொள்வோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த மாம்ச சரீரத்துல நம்ம அழியாமை பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்காது, அழிவுள்ளது அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா ஆண்டவரை நம்ம சந்திக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறுவோம், வானவரின் சாயலை நம்ம தரித்து கொள்வோம்னு சொல்லி சொல்றார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித சரீரத்துல வாழ்ந்த பொழுது அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுடையவராக இருந்தார். மரித்து உயிரோடு எழுந்த பிறகு மகிமையின் சரீரத்தை அவர் தரித்து கொண்ட பிறகு அவர் அழியாமையை பெற்று கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற நாமும் ஒரு நாள்ல அழியாமையை பெற்றுக்கொள்வோம். இதை யாருமே பைபாஸ் பண்ணி போக முடியாது. ஒண்ணு நம்மளுடைய மரணத்தை சந்திக்கும் பொழுது, இல்ல ஆண்டவரை வருகையிலே சந்திக்கும் பொழுது நம்ம அழியாமையை பெற்றுக்கொள்வோம். இததான் சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகத்துல எழுதுறாரு. இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அதுதான் இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கு என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கோ இதுதான் இந்த உலகம் முடிய போற வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். சூரியனுக்கு கீழே இந்த பூமியில நடக்கிற காரியங்கள், மனிதனுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே ஆண்டவராலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். இப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்து மரித்து நமக்காக உயிரோடு எழுந்த நாளை இன்றைக்கு நம்ம நினைவு கூர்றோம். வேதத்துல சொல்லப்பட்ட மனுஷர்கள் ஆண்டவரோடு கூட நடந்ததுனால அவங்க ஜீவனுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்காங்க, உயிர்த்தெழுதலை பார்த்திருக்காங்க. அது போல இன்றைக்கு நம்ம எப்படி ஜீவனுள்ளவர்களாய் வாழ்ந்து உயிர்த்தெழுதலை நம்முடைய வாழ்க்கையில காண்பது? இந்த வாழ்க்கையை நம்ம முடிக்கும் பொழுது நான் நிச்சயமாக அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு எப்படி நம்முடைய வாழ்க்கையை முடிப்பது என்பதை குறித்த 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். முதலாவதாக இம்மூவபிள் கான்ஃபிடன்ஸ் இஸ் a sign of life. அசைக்க முடியாத விசுவாசம் ஜீவனின் அடையாளமாயிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உள்ளது, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு. இது ஆங்கிலத்துல யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களிடத்துல நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதைதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு பிறகு ஒரு பெரிய விழுந்து போன சந்ததி உருவாகுது. அதுக்கு பிறகு ஆபிரகாம் தான் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட, நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் இனத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி சொல்றார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் எந்த இடத்துக்கு போறோன்னே தெரியாம புறப்பட்டு போறார்.
ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. அவருக்கு 75 வயசு இருக்கும் பொழுது ஆண்டவர், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு அவருடைய 100வது வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை சாராள் மூலியமாக பெறுகிறார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம சோதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே பிள்ளையா இருக்கிற ஈசாக்க எனக்காக மோரியா மலையிலே பலி செலுத்துன்னு சொல்லி சொல்றார். இப்போ ஆபிரகாம் சாராள் கிட்ட கூட சொல்லாம ஈசாக்க அழைச்சிட்டு அதிகாலையில புறப்பட்டு போறார். பலிபீடத்தெல்லாம் அவர் செப்பனிட்டுட்டு ஈசாக்க பலி செலுத்திட்டார். அவனை வெட்டும்படியாக அவர் தன்னுடைய கையை ஓங்குற அந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுறார். நீ பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாதே, நீ எனக்கு பயந்திருக்கிறவன் சொல்லி இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு ஈசாக்குக்கு பதிலாக அங்க புதர்ல சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து பலி செலுத்திட்டு இவங்க 2 பேரும் திரும்பி வராங்க. இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஆபிரகாம் ஆண்டவரால சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவர் சொன்னப்போ பல கேள்வி கேட்கிறார். ஆனா எதுவுமே பேசாம ஈசாக்க பலி செலுத்திட்டார். எதனாலன்னா, ஈசாக்கின் மூலமாக தான் உன்னுடைய சந்ததி விளங்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தாலும், ஈசாக்கை இன்னைக்கு தகன பலியாக எரித்தாலும் எரிக்கப்பட்ட சாம்பல்ல இருந்து மறுபடியும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர்னு சொல்லி கடவுளை குறித்து ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாக வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் ஈசாக்க பலி செலுத்திட்டாரு. ஈசாக்கு மறிச்சிருவான்னு சொல்லி நினைச்ச ஆபிரகாம் அவனை மரித்தோரிலிருந்து பெறுவது போல பாவனையாக பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பவுல் எழுதுறார். அப்போ ஆபிரகாமனுடைய விசுவாசம் ஈசாக்கினுடைய மரணத்தை தடுத்திருக்கு. அதனாலதான் ஆபிரகாமனுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும்பொழுது, முதலாவது அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும்பொழுது, ஆபிரகாம் சரீரம் செத்தவன் சொல்லி எண்ணப்பட்டாலும் ஆண்டவரை விசுவாசித்ததுனால அந்த வயதான காலத்துல ஜீவனுள்ள சந்ததியை உருவாக்குகிற அளவுக்கு அவன் பலனடைந்தான்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ ஆபிரகாமனுடைய விசுவாசம் மரித்து போன அவனுடைய சரீரத்தை முதலாவது உயிரடைய செஞ்சிருக்கு. 2வது தன்னுடைய குடும்பத்திலே நடக்க இருந்த மரணத்தை தடுத்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, உங்களுடைய சரீர பலவீனமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்தாருடைய காரியங்களா இருக்கலாம், அலுவலகத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம், நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களை இழப்பு நஷ்டம் என்ற காரியங்களை நீங்க சந்திக்கலாம். இதுக்கு மேல அவ்வளவுதான், இந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மரித்து போன ஒரு சூழ்நிலையை நீங்க உணரலாம். ஆனா ஆபிரகாமை போல இன்னைக்கு நீங்க ஆண்டவரை உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது, முதலாவது நீங்க ஜீவனுள்ளவர்களாய் மாறி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உயிர்த்தெழுதலை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே நீங்க உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறவர்களாக மாறுவீர்கள். 2வதாக, இம்மீடியட் கம்பைலன்ஸ் இஸ் a sign of life. அதிவிரைவான அர்ப்பணம் ஜீவனின் அடையாளமாய் இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவர் தான் யாருன்னு சொல்லி சொன்னதை யோவான் எழுதுறார். 10ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி சொன்னதா எழுதுறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி பத்திரமா பாதுகாத்து கொள்வானோ அது போல நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கூப்பிட்டா எப்படி அவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாம் அவன் பின்னாடி ஓடுமோ, அது போல என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை அவங்க பின்பற்றி நடப்பாங்க, அவர்களிடத்துல நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதைதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எலியா இஸ்ரவேல்ல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கார். இப்போ இவர் ஒரு நாள்ல 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டுறாரு. இந்த செய்தி அந்த தேசத்தினுடைய ராஜாத்தியாகிய ஏசபெலுக்கு சொல்லப்படுது. அவ உடனே ஆள் அனுப்பி சொல்றா, இன்னைக்கு நீ இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செஞ்சது மாதிரியே நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள உன்னுடைய ஜீவனுக்கும் செய்யப்படும், நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி சொல்றா. அப்போ எலியா இந்த வார்த்தையை கேட்டு பயந்து ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், உங்களை பக்தி வைராக்கியமா ஆராதிக்கிறவன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்லி எலியா சொல்றார். அப்போ ஆண்டவர், நீ முதல்ல
இஸ்ரவேலின் மேல எகுவையும் சீரியாவின் மேல ஆசைகளையும் உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவையும் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா தேசத்துல இப்போ விக்கிரக ஆராதனை பெருகி இருக்கு. ஏன் அவங்கள அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு காரணம் சொல்றாரு. யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்றாங்களோ அவங்கள இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெகூ கொண்டு போடுவான். யெகூவினுடைய கைக்கு யார் தப்புறாங்களோ அவங்கள சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகள் கொண்டுருவான். அவன் கைக்கும் யார் தப்புறாங்களோ அவங்கள எலிசா தன்னுடைய பட்டயத்தினாலே கொன்று போடுவான்னு சொல்றாரு. அதே போல எலியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இப்ப எலிசாவை வந்து அபிஷேகம் பண்றாரு. எலிசாவை அவர் அபிஷேகம் பண்ணும்பொழுது அவர் வயல்ல 12 ஏர் பூட்டி ஏர் ஓட்டிட்டு இருக்காரு. எலியா தன்னுடைய சால்வை அவர் மேல போட்ட உடனே, நான் என்னுடைய தகப்பனையும் தாயும் முத்தம் செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்றார். எலிசா வந்து திருமணம் ஆகாதவர். எங்க அம்மா அப்பா கிட்ட போய் நான் சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படிலாம் அவர் சொல்லல. எலியா வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவரை அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே நான் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லி தானாகவே அவர் முடிவெடுத்து உடனே அவர் வைராக்கியமா ஆண்டவரை பின்பற்றார். அதுக்கு பிறகு அவர் ஏர் ஓட்டிட்டு இருந்த அந்த கட்டைகளையே வெட்டி ஒரு மாட்டை சமைச்சு தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து எலியாவினுடைய வேலைக்காரரா இருக்கிறார். எலியாவினுடைய அபிஷேகம் எலிசாவின் மேல 2 மடங்கா இறங்கி வருது. அதுக்கு பிறகு எலிசாவின் மூலமாக உயிர்த்தெழுதல் நடைபெற அளவுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு எலிசாவே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படுறார். ஒரு மரித்து போன மனுஷனுடைய பிரேதம் எலிசாவினுடைய கல்லறை நண்டையில வந்த உடனே உயிராயிருது. அப்போ எலிசா அந்த அளவுக்கு தனக்குள்ளே அவர் ஜீவனுடையவராக வாழ்ந்திருக்கிறார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஆண்டவர் அவரை அழைத்த உடனே தரிசனத்திலேயே அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு வைராக்கியமா அவரை பின்பற்றார். ஆண்டவர் பவுல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்தெடுக்கிறார். இப்போ இவருடைய கரங்களால ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற அளவுக்கு அவர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இது வரைக்கும் நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா, இன்னையிலிருந்து நீங்க வைராக்கியமா அவரை பின்பற்றும்படியாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலும் நீங்க உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். 3வதாக immeasurable benevolence is a sign of life. அளவிட முடியாத இரக்கம் ஜீவனின் அடையாளமாயிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்திற்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாளர்களாய் இருக்கிறான். மனுஷ கொலைப்பாளர்களாய் இருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைக்கிறார் என்று அறிவீர்கள். யோவான் 2 காரியம் சொல்றார். முதலாவது, தன்னுடைய சகோதரிடத்துல அன்பு கூறுகிறவனிடத்துல நித்திய ஜீவன் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா யார் தன்னுடைய சகோதரிடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறானோ அவனிடத்துல மரணம் இருக்குன்னு சொல்றார். அப்பதான் காயின் ஆபேலை குறித்து சொல்றார். காயின் எதனால ஆபேலை கொன்றான்னா, 2 பேருக்குள்ள எந்த பகையும் இல்லை, ஒன்னாதான் போய் 2 பேரும் காணிக்கை செலுத்துறாங்க. ஆனா ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரு, காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்றதுனால தன்னுடைய கிரியைகள் அநீதி உள்ளதா இருக்கு, ஆனா தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதா இருக்கு அப்படின்றதுக்காக காயின் வந்து ஆபேலை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றார். அப்போதான் இந்த வார்த்தையை சொல்றார். எதை அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன 2ஆம் கற்பனையான உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்றார். சகோதரன் சொல்லும் பொழுது உடனே கூட பிறந்தவங்களையோ இல்ல உறவினர்களையோ நம்ம இன்னைக்கு பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுறோமே அந்த மாதிரி அவங்கள நினைச்சுக்கிறது இல்லை. யார் அந்த சகோதரன் சொல்லி இந்த கற்பனையே சொல்லி ஒரு மனுஷன் டவுட் கேட்டதாக மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுறார். ஒரு நியாய சாஸ்திரி போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். அப்போ அவன் கள்ளர் கைகள்ல மாட்டிக்கிட்டான். இப்போ அவனை அடிச்சு குற்றுயிராக போட்டு அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு லேவியன் வரான், ஒரு ஆசாரியன் வரான். 2 பேரும் அந்த காயப்பட்டு கிடக்கிற மனுஷனை பார்த்துட்டு விலகி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு கடைசியா ஒரு சமாரியன் வரான். சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவங்க. ஆனா தன்னை தரக்குறைவா நடத்துற ஒரு ஜனம் இந்த யூத ஜனம் தெரிஞ்சும் அந்த சமாரியனை அவன் காயப்பட்டு கிடக்கிறத பார்த்த உடனே அவன் மேல மனம் இறங்கி ஓடி போய் அவனுடைய காயங்களை கட்டி
அவனை சத்திரத்துல எடுத்துட்டு போய் கொடுத்து அவனை பராமரிச்சு சுகமாக்குறான். அவனுக்கு இரக்கம் செய்த சமாரியன் தான் பிறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யார் உதவி செய்றாங்களோ அவங்கதான் நம்மளுக்கு பிறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு ஒரு பறவையோ மிருகமோ அடிபட்டுருச்சுன்னா எல்லாம் கூட்டமா கூடி அதுக்கு எப்படி ஒரு உபாயம் செய்யுமோ, அது போல அந்த சமாரியன் அவன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்த உடனே ஓடி போய் அவன் மேல மனமிறங்கி அவனுக்கு உதவி செய்றான். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மீது தன்னுடைய இரக்கத்தை காட்டியிருக்கார். மனுஷன் அன்னைக்கு பாவம் செஞ்சு நிற்கும் பொழுது உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு பொழுது இப்ப ஆண்டவர் மனமிறங்கி மனுஷனுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு ஒரு ரட்சிப்புக்கான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து சொன்ன உவமைய லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ இளைய குமாரன் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு என்னுடைய ஆசைகளை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய நண்பர்களோட வேசிகளோட ஆசையெல்லாம் இப்ப செலவழிச்சிடுறான். இப்ப அவனுக்கு கையில பணம் இல்லை. அதனால ஒரு குடியானவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவன் இவனுக்கு தன்னுடைய பன்றிகளை மேய்க்கிற வேலையை தரான். அந்த பன்றி சாப்பிடுற தவிட சாப்பிடலான்னு இவன் ஆசையா இருக்கான். அவ்வளோ பசி இவனுக்கு. ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போதான் அவன் தன்னுடைய தகப்பனை நினைச்சு பார்க்கறான். நம்முடைய அப்பா வீட்டுல கூலிக்காரங்க கூட திருப்தியா சாப்பிடுவாங்களே, நம்ம இங்க இப்படி கஷ்டப்படுறோமே, திரும்பி நம்ம அப்பா வீட்டுக்கு போயிட்டு உங்க வேலைக்காரர்ல ஒருத்தனா என்னை வச்சுக்கங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இவன் வரான். தூரத்துல அவனுடைய தகப்பன் அவனை பார்த்த உடனே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செஞ்சு அவன் வேலைக்காரங்கிட்ட சொல்றான், இவனுடைய வஸ்திரங்களை மாற்றி இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவீங்க, இவனுடைய கைக்கு மோதிரத்தை அணிவீங்க, இவனுடைய காலுக்கு பாதரட்சை போடுங்க, கொழுத்த கன்று ஒன்று அடிச்சு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றான். இப்போ ஒரே பாடல் சத்தம் ஆரவாரமா இருக்கு. மூத்த குமாரன் வயல்ல இருந்து திரும்பி வரான். இப்போ அவன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி கேட்கிறான். அவங்களுடைய சகோதரன் திரும்பி வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றான். உடனே அவன் கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போகாம வெளியில நிக்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை சந்திக்கிறதுக்காக அவர் வராரு. இப்போ அவர்கிட்ட அவன் சொல்றான், நீங்க சொல்ற இது வரைக்கும் நான் உங்களோடயே இருக்கேன், நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா இது வரைக்கும் நான் என் நண்பர்களோட கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தந்ததில்லை. ஆசைகளை எல்லாம் வாங்கிட்டு போய் வேசிகளோட செலவழிச்சுட்டு நிக்கிறான். அவனுக்காக நீங்க ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மூத்த குமாரனுக்கு தன்னுடைய சகோதரன் திரும்பி வந்ததுனால அவனுக்கு வருத்தம் இல்லை. நம்முடைய அப்பா அவனுக்கு ஒரு கன்றடிச்சு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னு அவனுக்கு வருத்தம் இல்லை. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கே அதுல விருப்பம் இல்லை. ஆனா நம்மளுடைய தகப்பனுடைய அன்பு நம்ம சகோதரன் மேலதான் இருக்கு, நம்மள அவர் நேசிக்கல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டான். அப்போதான் அந்த தகப்பன் சொல்றாரு, இல்ல நீ எப்பவுமே என்னோடு இருக்கிற, என்னுடையது எல்லாமே உன்னுடையது. இவனும் மரித்து போனான், திரும்ப உயிரோடு வந்திருக்கான், காணா போயிட்டான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம். ஆனா இவன் நம்ம தேடி இன்னைக்கு வந்திருக்கான், அதுக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சாதாரணமா இன்னைக்கு நம்ம ஒரு ரோட்ல போகும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, யாரோ ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, நம்மளால உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மிருகம் ஏதாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது அதை காப்பாத்திட்டாங்களா, ஒரு உபாயம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம நின்று பார்த்துட்டு இப்படி வருவோமோ, அது போல இவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன், இவன் காணா போயிட்டான்னு நினைச்சிருந்தோம். ஆனா இவன் இன்னைக்கு இவ்வளவு நாட்கள் கழிச்சு நம்மளை தேடி வந்திருக்கான், அதுக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த தகப்பனுடைய இரக்கமான மனது ஆவியிலே மரித்து போன தன்னுடைய பிள்ளைய உயிரோடு ஆக்கினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவன் அவங்க அப்பா வீட்டுக்கு அவன் தேடி வந்ததுக்கு காரணமே, நம்ம அப்பா வீட்டுல கூலிக்காரங்களுக்கு கூட திருப்தியா சாப்பாடு போட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் வேலைக்காரங்களுக்கும் பாரபட்சம் இல்லாம திருப்தியா சாப்பாடு கொடுத்திருக்காரு. அதை நினைச்சுதான் அவன் திரும்பி வந்திருக்கான். அது ஆண்டவர் நம்மீது காண்பித்த அதே அந்த இரக்க குணத்தை நீங்க இன்னைக்கு மற்றவர்களிடத்துல செலுத்தும் பொழுது உங்களிலே நீங்க ஜீவனுள்ளவர்களாய் மாறுவீர்கள், ஆவியிலே மரித்து போன மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். முதலாவதாக, இம்மூவபிள் கான்ஃபிடன்ஸ் இஸ் a sign of life. அசைக்க முடியாத விசுவாசம் ஜீவனின் அடையாளமாய் இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரை உறுதியாக விசுவாசித்ததுனால சரீரம் செத்து போனவன் என்று எண்ணப்பட்ட மனுஷன் அவர் தன்னிலே ஜீவனுள்ளவராக மாறினார், தன்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறவராக மாறினார் சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு நீங்க ஆண்டவரை உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜீவனுள்ளவர்களாய் மாறி உயிர்த்தெழுதலை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவீர்கள். இரண்டாவதாக, இம்மீடியட் கம்பைலன்ஸ் இஸ் a sign of life. அதிவிரைவான அர்ப்பணம் ஜீவனின் அடையாளமாயிருக்கிறது. அன்றைக்கு எலிசாவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவராகிய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க கீழ்ப்படிந்து அவரை வைராக்கியமாய் பின்பற்றினதுனால ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறவர்களாக மாறினார்கள். அதுபோல ஆண்டவருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து வைராக்கியமாய் அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவீர்கள். மூன்றாவதாக, immeasurable benevolence is a sign of life. அளவிட முடியாத இரக்கம் ஜீவனின் அடையாளமாயிருக்கிறது. அந்த தகப்பனுடைய இரக்கமுள்ள மனது ஆவியிலே மரித்து போன குமாரனுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது போல ஆண்டவர் நம்மீது காண்பித்த அதே இரக்கத்தை நீங்கள் மற்றவர்களிடத்துல செலுத்தும் பொழுது நீங்க உங்களிலே ஜீவனுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆவியிலே மரித்து போன மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவீர்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே எப்படி வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறாரோ அதே போல அவர் ஒருவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு ஜீவனுள்ளவர்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை காண்போம். முடிவிலே அழியாமையை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை அகற்றி நிறைவுக்குள்ளாக வழிநடத்துவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீரெங்கள் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர்க்கே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர்க்கே. நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆபிரகாமை போல ஆண்டவரை விசுவாசித்து தன்னிலே ஜீவனுள்ளவர்களாய் மாறி உயிர்த்தெழுதலை காணவும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறவும் இந்த நாளில் கிருபை தாங்க. எலிசாவை போல உம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே கீழ்ப்படிந்து வைராக்கியமாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாகி தங்களிலே ஜீவனுள்ளவர்களாய் மாறவும் உம்மை அறியாத புறஜாதிகளுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவோம். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. தகப்பன், நீர் எங்கள் மீது வைத்த அந்த பாரபட்சமில்லாத இரக்கத்தை மற்றவர்களிடத்துல இந்த நாளிலே செலுத்த, உண்மை வெளிப்படுத்த, ஆவியிலே மரித்து போன மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை கொண்டு வரும்படியா இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. Wish you happy Resurrection Sunday.